தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம், இறைவாராதனை செய்கிறோம். யாரும் இல்லாதவன் என்று நான் நினைச்சப்பா, ஆனால் நீங்கள் என்ன கண்ணின் மணின்னு சொல்லிடுங்க. கண்ணின் மணியே, கண்ணின் மணியே, நீ கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியே? கண்ணின் மணியே, கண்ணின் மணியே, நீ கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியே? உந்தன் தகப்பன் நான் அல்லவோ, உந்தன் இறைவன் நான் அல்லவோ, உந்தன் தாயும் நான் அல்லவோ, உந்தன் தகப்பனும் நான் அல்லவோ. நான் இருக்கையில் பயம் என்னவோ, பயம் என்னவோ? கண்ணின் மணியே, கண்ணின் மணியே, நீ கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியே? உந்தன் இறைவன் நான் அல்லவோ, நான் இருக்கையில் பயம் என்னவோ, பயம் என்னவோ, பயம் என்னவோ? நான் இருக்கையில் பயம் என்னவோ? நீ காயப்படும் போது நானும் காயப்படுகிறேன்னு சொல்றார். நீ அழுகும்போது நானும் அழுகிறேன். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் அழும்போது நீங்க அழுறீங்கப்பா. நான் காயப்படும் போது உமக்கு அந்த காயம் ஆண்டவரே, இன்று என் தலையில கையை வைங்கப்பா. நீ என் கண்ணின் மணின்னு மீண்டும் சொல்லுங்கப்பா. அந்த அன்பு என்னை குணமாக்கட்டும் ஆண்டவரே. ஏழை, முதியோர், திக்கற்றவர் அவர்களை தொட்டா இயேசுவை தொட்ட மாதிரி, ஏழைகள், திக்கற்றவர்கள் அவங்கள தொட்டுப்பா. மற்றவர்களையும் கண்ணின் மணி போல பார்க்க அழைக்கப்படுகிறோம். அவருடைய நிழலில் நாம் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். உலக பார்வையில் அலையாம அவருடைய வார்த்தையில தங்குபவனாக, அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கிற பிள்ளையாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அவரை நம்பணும். தாவீது சொன்ன மாதிரி, ஆண்டவரே என்னை காத்துக்கணும். கண்ணின் மணியாக வாழ நாம் என்ன செய்யணும்? அவரை நம்பணும். அவருடைய வார்த்தையில, வழியில, நிழல்ல ஜீவிக்கணும். மற்றவரையும் கண்ணின் மணி போல பார்க்கணும். கண்ணின் மணியாக வாழ அவர் உன்னை கவனிக்கிறார். 24x7 உன்னை கவனிக்கிறார். ஆண்டவரோடு ஒப்பு கொடுக்கும். உமது கண்ணின் மணி போல என்னை காத்தரணும் ஆண்டவரே. உன்னுடைய சிறகுகளின் இடையிலே என்னை மறைத்துக் கொள்வீராக. நீ தூங்கும் போது அவர் தூங்குறதில்லை. கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நீ மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறவர், நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உன்னை தொட்டா அவரையே தொட்டது போல. அவர் உன்னை தொட்டால் போ. உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். உன்னை யாராவது காயப்படுத்தினா ஆண்டவருக்கு வலிக்கும். உனக்கு கண்ணீர் வந்தால் அவருக்கும் கண்ணீர் வரும். நீ தனியாக அழல, அவர் உன் கூடவே அழுகிறார். அவருடைய சிறகுகளின் கீழ் நீ அடைக்கலமாக இருக்கணும். எதிரி வந்தாலும், பிரச்சனை வந்தாலும்
ஆண்டவருடைய சிறைக்குள் நீ பாதுகாப்பாக இருக்க. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் சிறைகளின் மேல் அவைகளை சுமப்பது போல உன்னை சுமக்கிறார். நம்மை பாதுகாக்கிற இறைவன். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ அனாதை அல்ல, நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம். வனாந்தரத்தில் யாரும் இல்லாத இடத்தில் கூட அவர் உன்னை பார்த்தார். ஆண்டவர் உன்னை கண்ணின் மணி போல பார்க்கிறார். நான் தந்தேன் உனக்கு உறவுகளை, அவர் வழியாய் வெளிப்படுத்தினேன் திட்டங்களை. இறை திட்டம் மீறி வாழ்கின்றாயோ, மனமுடைந்து நீயும் நிற்கின்றாயோ, அஞ்சாதே. நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை நானே மன்னிப்பேனே. கண்ணின் மணியே, கண்ணின் மணியே, நீ கண்ணீரை கண்பது ஏன் மணியே. அஞ்சாதே, திகையாதே. ஆண்டவனை கண்ணின் மணி போல பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் கண்ணின் மணி உடம்புல மிக மென்மையான, மிக முக்கியமான, மிக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி. தூசி பட்டாலும் உடனே கண்ணீர் வந்து அதை கழுவும். கைத்தானா போயிடும். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிற, ஆண்டவரே உங்களுடைய கண்ணின் மணி போல என்னை காத்து. வனாந்தரமாக இருக்கிறத வாழ்க்கை. உன்னை காண்கிறவர், உன்னை சூழ்ந்து அவர் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். கண்ணின் மணி போல காக்கின்றோம். ஒப்பு கொடுப்போம். ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். பாலை நிலத்தில் பாழ்வழி நிலத்தில் அலைந்து திரிந்தனர். குடியிருக்குமாறு ஒரு நகருக்கு செல்ல அவர்கள் வழி காணவில்லை. பசியுற்றனர், தாகமுற்றனர், மனசோர்வுற்று களைத்து போயினர். தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்களுக்குற்ற துன்பங்களிலிருந்து அவர்களை விடுவித்த தேவன். நம்மை நேர்மையான பாதையில் வழிநடத்துகிறவர். எனவே அவர் பேரன்பை முன்னிட்டு, அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காலை பொழுது நினைவு அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆவியார் என்று உங்கள் வாழ்வில் என்ன செய்தார் என்று சொல்ல விரும்புகிறீங்க, அதை சொல்லுங்க. பலத்தினாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். ஆவியானவரை மகிழ்விக்கணும், ஆவியானவரை மகிழ்விக்கணும், கீழ்ப்படியணும். சின்ன குரல் கேட்டால் அதையும் உடனே செய்யுங்க. பாட்டு பாடி ஸ்தோத்திர பலிகணுங்க, நன்றி சொல்லுங்க. அவருடைய வார்த்தைகளை தியானிங்க. தூய ஆவியானவரை சந்தோஷப்படுத்த 3 வழி: கீழ்ப்படியணும், ஸ்துதிக்கணும், வார்த்தையை தியானிக்கணும். உம்மை காயப்படுத்தி இருந்தால் என்னை மன்னியும் ஆண்டவரே. இனி உமக்கு கீழ்ப்படிய விரும்புகிறேனப்பா. உங்களுடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். என்னுடைய வார்த்தையில், என் வேலையில், என் குடும்பத்தில் இன்று நீ நிரப்ப போவதற்காக நன்றி. அப்பா பிதாவே என்று கூப்பிட கற்றுக் கொடுத்ததற்கு நன்றி. நான் அழும்போது ஆறுதல் சொன்னதற்கு நன்றி. நான் வழி தவறு இதோ வழி என்று காட்டியதற்கு நன்றி. கைவிடப்பட்ட நிலையில் நீ இருக்கின்றாய், அன்பில்லா நிலையில் என்றும் வாழ்கின்றாய். கைவிடப்பட்ட நிலையில் நீ இருக்கின்றாய், அன்பில்லா நிலையில் என்றும் வாழ்கின்றாய். எதிர்காலம் இருளாய் இருக்கின்றதோ, பயம் உன்னை சூழ்ந்து நிற்கின்றதோ. எதிர்காலம் இருளாய் இருக்கின்றதோ,
பயம் உன்னை சூழ்ந்து நிற்கின்றதோ, அஞ்சாதே. உன்னோடு நான் இருக்கிறேன், உன்னை நானே வாழ வைப்பேனே. கண்ணின் மணியே, கண்ணின் மணியே, நீ கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியே. ஆவியானவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்மால் ஜெபிக்க முடியாத போதும் சொல்ல முடியாத பெருமூச்சலோடு நமக்காக ஜெபிக்கிற தூய ஆவியானவர். தூய ஆவியானவர் நமக்காக கனி தருகிறவர், பலன் கொடுப்பவர், நமக்கு போதகராக இருக்கிறார், தேற்றளவலாக இருக்கிறார். அவர் செய்கின்ற நன்மைகள் கண்ணின் மணி போல நம்மை பாதுகாக்கிறார். கண்மணிகளே, கண்மணிகளே, இயேசுவின் கண்மணிகளே. கண்மணிகளே, கண்மணிகளே, இயேசுவின் கண்மணிகளே. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்றார், மின்னி திலங்கும் நட்சத்திரங்களே, இயேசுவின் பொன்மணிகளே, துள்ளி வரும் மான்களைப் போல ஓடிவா செல்லங்களே. இறைவார்த்தின் அபிஷேகத்தின் அவருடைய மடியில் உட்காரத்துக்கு வாங்க தங்கங்களே. எப்பொழுது என்னுடைய முன்னிலையில் மகிழ்ச்சியாக இருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எல்லா சூழலிலும் நன்றி கூறுங்க, இயேசுவின் திருவுளத்தை அறிந்து வாழுங்கள் என் செல்லங்களே, என் கண்மணிகளே. ஆண்டவர் நம்மளை என்ன அழகாக கூப்பிட்றார். அதான் அந்த பணியாளரின் கண்கள் எஜமானை பார்ப்பது போல, அடியவளின் கண்கள் தலைவனை காண்பது போல, என் பிதாவே என் கண்கள் நீர் மனம் இறங்கும் வரை என் உள்ளம் உமக்காக ஏங்கி தவிக்கிறது. ஏங்கி தவிக்கணும். அவர் நமக்காக ஏங்குகிறார், பேராவலோடு இயங்குகிறார். என் மகளே, என் மகனே, என் சகோதரனே, சகோதரியே, இந்த காலை பொழுதில் ஏசாயா 58:11 சொல்வதே போல ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார். வறண்ட சூழல் உனக்கு நிறைவளிப்பார், உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் வாய்ந்த தோட்டம் போலும், ஒருபோதும் வற்றாத நீரற்றும் போலும் என்றும் எப்பொழுதும் இருப்பாய். கண்ணின்மணியே, கண்ணின்மணியே என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் என் கண்களை திறந்து தாரும், என் அறிவின் கண்களை திறந்தருளும், உம்முடைய ஞானத்தினால் என்னை நிரப்பும், உமது கண்களை திறந்தருளும். இயேசுவே என் கண்களை திறந்தருளும். ஒவ்வொரு நாளும் என் கண்கள் மனக்கண்களை திறந்தருளும். உம்முடைய வார்த்தை வசனங்களை தியானிக்க ஒப்பு கொடுக்கலாமா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.